ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் பிஜே. நடந்து முடிஞ்ச லோக்சபா எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்கிறது ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டுருக்கு. நாளைக்கு ஓட்டு என்ன போகிறாங்க. ஆனால் எக்ஸிட் போலுன்னு சொல்லப்படுற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, அதிகபட்சமான கருத்து கணிப்பு பாஜக தான் 3வது முறையும் ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில நிறுவனங்கள் மட்டும்தான் காங்கிரஸ் தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னும் ஒரு சில நிறுவனங்கள் தொங்கு நாடாளுமன்றம் அமையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தொங்கு நாடாளுமன்றம் அமைஞ்சால் என்ன விஷயங்கள்லாம் நடக்கும், எந்த கட்சி தனிப்பட்ட அளவில் அதிக தொகுதியில் ஜெயிக்குதோ அந்த கட்சியை ஆட்சி அமைக்க கூப்பிடலாம். அப்படி அவங்கள ஆட்சி அமைக்க சொன்னாலும் இத்தனை நாளுக்குள்ளே மெஜாரிட்டி நிரூபிக்கணும்னு சொல்லலாம். இதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. தனிப்பட்ட அளவில் அதிக இடம் இருந்தும் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்க கூப்பிடலின்னா ஒரு கட்சிக்கு மற்ற கட்சியோட ஆதரவு தேவைப்படும். அப்படி இருக்கிற சமயத்தில் மற்ற கட்சி சேரும் பட்சத்தில் அவங்கள ஆட்சி அமைக்க கூப்பிடலாம் குடியரசுத் தலைவர். ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் ரிசார்ட் அரசியல்னு சொல்லப்படுற ஜெயிச்ச மற்ற கட்சியில் தான் பக்கம் இழுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது மூலியமாக ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மெஜாரிட்டி இல்லை, ஆட்சி அமைக்க கூப்பிட்டாங்க, ஆனால் இத்தனை நாளுக்குள்ளே மெஜாரிட்டி நிரூபிக்கணும்னு சொன்னாலும் நாளுக்குள்ளே மெஜாரிட்டி நிரூபிக்க முடியலனா ஆட்சி கவிழ்ந்துடும். நாளைக்கு வரப்போகிற ரிசல்ட் படி இந்த 4 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த 2 கட்சிக்கோ கூட்டணிக்கு வராத 3 கட்சி இருக்குது. பிஜு ஜனதா தளம், தெலுங்கு தேசம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். இந்த 3 கட்சியும் அதிக இடத்துல ஜெயிச்சிருந்து தொங்கு நாடாளுமன்றம் அமைஞ்சதுன்னா இந்த 2 பெரிய கட்சிகளும் அந்த 3 கட்சியை தான் பக்கம் இழுக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, நாளைக்கு ஒரு நாள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எந்த கட்சி தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்குதா, இல்லை தொங்கு நாடாளுமன்றம் அமைஞ்சு அது மூலியமாக ஆட்சியை பிடிக்குதான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.